மாங்காயும் மாம்பழமும். ஒரு சமயம் குழந்தை சாராவுக்கு ஒரு பெரிய மாமரம் நல்ல நண்பனா இருந்துச்சு. தினமும் சாரா அந்த மாமரத்தோட பக்கத்துல போய் விளையாடுறத வழக்கமா வச்சிருந்தா. உங்ககிட்ட இருக்கிற இந்த பச்சை மாங்காய் எப்ப பழுக்கும்? எனக்கு உங்களோட மாம்பழத்தை சாப்பிடணும்னு ரொம்ப நாள் ஆசை. சாரா, நீ கவலைப்படாதம்மா. நம்ம காட்டுல வெயில் காலம் ஆரம்பிச்சிடுச்சு. வெயில் காலத்துல வர்ற வெப்பத்தினால என்னோட மாங்காய் சீக்கிரம் பழுத்துடும். நிச்சயமா நீ என்னோட மாம்பழத்தை சாப்பிடலாம். ஐயா ஜாலி, நான் இப்ப என் வீட்டுக்கு கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தை சாரா தான் வீட்டுக்கு பறந்து போனா. சாரா, உன்னோட மாம்பழம் பழுத்துதா இல்லையா? இல்லம்மா, அந்த மாமரத்துக்கிட்ட நான் கேட்டேன். இன்னும் கொஞ்ச நாட்கள்லயே அந்த மாம்பழம் பழுத்துடும்னு சொன்னாரு. அம்மா, பச்சை மாங்காய நாம சாப்பிடலாமா? சாப்பிடலாம் சாரா, ஆனா பழுத்த மாங்காய் தர இனிப்ப பச்சை மாங்காய் தராது. பச்சை மாங்காய் புளிப்பாகவும் கரகரப்பாகவும் இருக்கும், ஆனா பழுத்த மாங்காய் இனிப்பாகவும் ஜூசியாகவும் இருக்கும். அம்மா, நீங்க சொல்றத கேக்கும்போது எனக்கு எப்படா அந்த மாங்காய் பழுக்கும்னு இருக்கு. கொஞ்ச நேரத்திலேயே குழந்தை சாரா தான் நண்பன் ராஜு கூட விளையாடுறதுக்காக வெளியே வந்துச்சு. ராஜு, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? எனக்கு ஒரு மாமர நண்பன் இருக்கான். சாரா, உன்னோட மாமரத்துல நிறைய மாம்பழங்கள் இருக்கா? இல்ல ராஜு, என் மாமரத்துல ஒரே ஒரு மாங்காய் தான் இருக்கு. அது கூடிய சீக்கிரம் பழுத்திடும்னு என் நண்பன் சொல்லி இருக்கானே. அப்படின்னா எனக்கும் அந்த மாமரத்தை காட்டித்தா, நானும் அதை பார்க்கணும் அப்படின்னு பேசிக்கிட்டு ரெண்டு நண்பர்களும் அந்த மாமரத்தை நோக்கி பறந்து போனாங்க. பாத்தியா, இதான் என்னோட மாமர நண்பன். என் மாமரத்துல இருக்கிற மாங்காய் சீக்கிரம் பழுத்திடும். அது பழுத்த அப்புறம் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து சாப்பிடலாம், சரியா? சாரா, இது யாரு? இது என்னோட நண்பன் ராஜு. நாங்க சின்ன வயசுல இருந்தே ஒன்னாதான் விளையாடுவோம். அப்படியா? நண்பர்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் உண்மையா இருந்தா அந்த நட்பு ரொம்ப நாட்களுக்கு நீடிக்கும். மாமரமே, நான் சாராவுக்கு என்னைக்குமே உண்மையாதான் இருப்பேன். அவளை எந்த சூழ்நிலையிலயும் காட்டி கொடுக்க மாட்டேன் அப்படின்னு பேசிக்கிட்டு ரெண்டு நண்பர்களும் மறுபடியும் தங்களோட வீட்டுக்கு பறந்து போனாங்க. வீட்டுக்கு வந்த ராஜுவும் தான் அம்மா கிட்ட அந்த மாமரத்தை பத்தி சொன்னா. அட ராஜு, நீ வரும்போது அந்த மாமரத்துல இருந்த பச்சை மாங்காய பறிச்சுட்டு வந்திருக்கலாம்ல. அத நம்மளோட அலமாரியில வச்சா 2 நாள்ல பழுத்துடும். அம்மா, நீங்க உண்மையாவா சொல்றீங்க? ஆமா ராஜு, நான் சின்ன வயசுல எங்க அம்மா இப்படிதான் மாம்பழங்களா பழுக்க வைப்பாங்க. அப்படின்னா அம்மா, நான் இப்பவே அந்த பச்சை மாங்காய பறிச்சுட்டு வரேன். அந்த மாங்காய நான் மட்டும் சாப்பிடுவேன். ஜாலி ஜாலி அப்படின்னு சொன்ன ராஜு மறுபடியும் அந்த மாமரத்தை நோக்கி பறந்து போனா. ராஜுவும் அந்த மாமரத்துல இருந்த மாங்காய பறிச்சான். திருட, நீ ஏமாத்துற. நீ உன் நண்பனுக்கு துரோகம் செய்யற. இந்த மாம்பழங்களை அவ கூட பகிர்ந்து சாப்பிடுறதுல எனக்கு விருப்பம் இல்ல. இத நான் மட்டும்தான் சாப்பிடுவேன் அப்படின்னு சொன்ன ராஜு அந்த மாங்காயை எடுத்துக்கிட்டு அங்கிருந்து பறந்து போயிட்டான். பிறகு ராணிக்காகவும் தான் பையன் கொண்டு வந்த மாங்காய ஒரு அலமாரியில வச்சது. அம்மா, உங்களுக்கு நல்லா தெரியும்ல, 2 நாள்ல இந்த மாங்காய் பழுத்துடும்ல. அட ராஜு, 2 நாள் காத்துடா, நிச்சயமா இந்த மாங்காய் பழுத்துடும். அப்படியே மறுநாள் பொழுது விடிஞ்சது. சாராவும் வழக்கம் போல அந்த மாமரத்தை பாக்குறதுக்காக பறந்து போனா. அந்த மரத்துல இருந்த மாங்காய காணாததுமே சாரா ரொம்ப அதிர்ச்சி ஆகிட்டா. யாரோ ஒரு ஆளு என்னோட மாங்காய பறிச்சுட்டாங்க. சாரா, அது வேற யாரும் இல்ல. நேத்துக்கு உன் கூட ஒரு காகம் வந்துச்சு. அந்த காகம் தான் உன்னோட மாங்காய பறிச்சுட்டு போயிடுச்சு. துரோகி, துரோகி, அவன் என் நண்பனே கிடையாது. அவன் என்னை ஏமாத்திட்டான். ஆமா சாரா, அவன் உன்னை ஏமாத்திட்டான். அவன் உன்னோட உண்மையான நண்பன் கிடையாது. உண்மையான நண்பர்கள் ஒருத்தரை ஒருத்தர் என்னைக்குமே ஏமாத்த மாட்டாங்க. நான் உனக்காக இன்னொரு மாம்பழம் வச்சிருக்கேன். என்னோட இலைகளை நீக்கிட்டு பாரு. மாமரம் இப்படி சொன்னதுமே சாராவும் அந்த மாமரத்துல இருந்த இலைகளை நீக்கி பார்த்தா. அதுல ஒரு மாம்பழம் பழுத்த நிலையில இருந்துச்சு. சாரா, நீ இன்னும் 2 நாட்கள் காத்திரு. என்னோட மாம்பழம் முற்றிலுமா பழுத்துடும். மாமரமே, உங்களுக்கு ரொம்ப நன்றி. நீங்க என் மேல ரொம்ப பாசம் வச்சிருக்கீங்க. நீங்க தான் என்னோட உண்மையான நண்பன் அப்படின்னு சொல்லிட்டு சாரா மறுபடியும் தன்னோட வீட்டுக்கு பறந்து போனா. சாரா, வா, எனக்கு ரொம்ப போர் அடிக்குது. நாம வெளியே போய் கொஞ்ச நேரம் விளையாடிட்டு வருவோம். ராஜு, முதல்ல இங்க இருந்து போயிடு. நீ என்னோட நண்பனே கிடையாது. நீ ஒரு ஏமாத்துக்காரன். சாரா, எதுக்காக இப்படி பேசிக்கிட்டு இருக்க? நீ எனக்கு தெரியாம என்னோட மாமரத்துல இருந்து அந்த மாங்காய பறிச்சுட்டு போனல. இல்ல, அத நான் பறிக்கல. அந்த மாமரம் உன்கிட்ட பொய் சொல்லிருக்கு. பொய்க்கு மேல பொய் சொல்லாத. நீதான் என்னோட மாங்காய பறிச்சிருக்க. இனிமே நான் என்னைக்குமே உன் கூட
போச்சு. அம்மா அம்மா 2 நாள் ஆகிடுச்சு. சீக்கிரம் சீக்கிரம் அலமாரியில இருந்து மாம்பழத்தை எடுத்துட்டு வாங்க, நான் அதை இப்பவே சாப்பிடணும். டேய் ராஜு, பொறுடா, இப்பவே எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொன்ன ராணிக்காக அலமாரிய திறந்துச்சு. ஆனா அதுக்குள்ள இருந்த மாம்பழம் அழுகி போய் புழு வந்த நிலைமையில இருந்துச்சு. ஐயே மகனே ராஜு, இந்த மாம்பழத்துல புழு வந்துடுச்சுடா. அதுவும் இல்லாம இது அழுகி போயிடுச்சு. உங்க பேச்ச கேட்டு நான் சாரா கிட்டயும் சண்டை போட்டுட்டேன். இனிமே அந்த மாமரமும் சாராவும் என்கிட்ட பேசவே மாட்டாங்க. இப்போ எனக்கு மாம்பழமும் இல்லாம போயிடுச்சு. மாமரமே 2 நாட்கள் ஆகிடுச்சு. இப்போ உங்க மாம்பழத்தை நான் பறிக்கலாமா? என்னோட இனிப்பான மாம்பழத்தை நீ தாராளமா ருசிச்சு பார்க்கலாம். உடனே சாராவும் அந்த மாம்பழத்தை பறிச்சுக்கிட்டு ரொம்ப சந்தோஷமா தான் வீட்டுக்கு பறந்து போனா. மீனுக்குருவியும் அந்த மாம்பழத்தை 2ஆ வெட்டி அதுல பாதிய தான் குழந்தைக்கு கொடுத்துச்சு. குழந்தை சாராவும் அந்த மாம்பழத்தை ரொம்ப சந்தோஷமா சாப்பிட்டா. அம்மா அம்மா, இந்த மாம்பழத்தோட ருசி ரொம்ப அருமையா இருக்குமா. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. இது உன் பொறுமையோட பலன். பொறுமையோட பலன் எப்போதுமே இனிப்பாதான் இருக்கும். ஆனா ராஜு பேராசைப்பட்டுட்டான். அவன் பொறுமையாகவே இருக்கல. அதனால தான் அவன் செய்த செயலோட பலன் ரொம்ப கசப்பா முடிஞ்சிடுச்சு. பிறகு சாராவும் தான் மாம்பழத்துல இருந்த விதைய மண்ணுல நட்டு வச்சா. அவ தினமும் அந்த விதைக்கு தண்ணீர் ஊற்றி ரொம்ப நல்லா பராமரிச்சுக்கிட்டு வந்தா. சாரா வளர வளர அந்த மாமரமும் வளர்ந்து சாராவுக்கு நிறைய மாம்பழங்களை கொடுத்துச்சு. பசங்களா, இந்த கதையில இருந்து நாம என்ன கத்துக்கலாம்னா, பொறுமையாகவும் கீழ்ப்படிதலோடவும் இருந்தா அதனோட பலன் ரொம்ப இனிப்பா இருக்கும். பழமரமும் காகங்களும். ஒரு அழகான காட்டுல வாழ்ந்த எல்லா பறவைகளும் தங்களோட வீட்டு முன்னாடி ஒரு பழமரத்தை நட்டு வளர்த்து வந்தாங்க. புறாவோட வீட்டு முன்னாடி ஒரு ஸ்ட்ராபெரி மரம் இருந்துச்சு. புறா அந்த மரத்தை ரொம்ப நல்லா பராமரிச்சுக்கிட்டு வந்துச்சு. கிளியோட வீட்டு முன்னாடி ஒரு பப்பாளி மரம் இருந்துச்சு. மீனுக்குருவியோட வீட்டு முன்னாடி ஒரு அழகான மாமரம் இருந்துச்சு. ஆனா அந்த காட்டுல வாழ்ந்த காலு ராணிங்கிற 2 காகங்கள் தங்களோட மரத்தை சரியா பராமரிக்காததுனால காகங்களோட ஆப்பிள் மரம் ரொம்ப காஞ்சி போய் இருந்துச்சு. இதனால காகங்களுக்கு சாப்பிடுறதுக்கு எந்த பழங்களுமே கிடைக்கல. காலு, இதுக்கு மேல காட்டுல இருக்கிற எந்த பறவைகள் கிட்டையும் நம்மளால உணவு கேட்க முடியாது. எல்லா பறவைகளும் நம்மளோட சோம்பேறித்தனத்தால தான் நம்ம ஆப்பிள் மரம் காஞ்சு போயிடுச்சுன்னு சொல்றாங்க. ராணி, அவங்க சொல்றது ஒரு வகையில உண்மைதானே. நீ ஒரு நாள் கூட அந்த ஆப்பிள் மரத்துக்கு தண்ணீர் ஊற்றினதை நான் பார்த்ததே இல்ல. நான் தண்ணீர் ஊட்டலைன்னா நீங்க எங்க போயிருந்தீங்க? நீங்க அந்த மரத்துக்கு தண்ணீர் ஊட்ட வேண்டியது தானே. சரி சரி விடு ராணி, இனி அடுத்து என்ன பண்ணலாம்னு யோசிப்போம். வேற என்னத்த பண்றது? எங்க அம்மா கிட்ட தான் ஏதாச்சும் காசு கேட்டாகணும். அப்பதான் நாம ஏதாச்சும் பழங்களை வாங்கி சாப்பிட முடியும். ராணி, உங்க அம்மா கிட்டயா? உங்க அம்மாவோட காடு ரொம்ப தூரமாச்சே. நீ எனக்கு சாப்பிடுறதுக்கு ஏதாச்சும் தந்தாதான் நான் போவேன். கொஞ்சம் காஞ்ச தானியங்கள் இருக்கு, அதை எடுத்துட்டு போங்க. உடனே காலுக்காகமும் அந்த காஞ்ச தானியங்களை ஒரு பையில எடுத்துக்கிட்டு தன்னோட பயணத்தை தொடர ஆரம்பிச்சது. ரொம்ப தூரம் பறந்துகிட்டு இருந்த காலுக்காகத்துக்கு ரொம்ப பசி எடுக்க ஆரம்பிச்சது. எனக்கு காஞ்ச தானியங்கள்னா சுத்தமா பிடிக்காது. ஆனா என்ன பண்றது, ரொம்ப பசிக்குதே. இனிமே சாப்பிட்டாதான் என்னால இதுக்கு மேல பறக்க முடியும் அப்படின்னு சொன்ன காலுக்காக ஒரு மரத்தடி வாரத்துல உட்கார்ந்து அந்த காஞ்ச தானியங்களை சாப்பிட ஆரம்பிச்சது. அந்த சமயத்துல பக்கத்துல இருந்த ஒரு மரத்தோட கிளையில ஒரு வயசான ஆந்தை பாட்டி உட்கார்ந்து இருந்தாங்க. அவங்க காலுக்காகவும் காஞ்ச தானியங்களை சாப்பிடுறத பார்த்தாங்க. நான் சாப்பிட்டு 3 நாள் ஆகிடுச்சு. நீ எனக்கு கொஞ்சம் தானியங்களை சாப்பிட தருவியாப்பா? அப்படியே ஆந்தை பாட்டி, கவலைப்படாதீங்க. நான் என்கிட்ட இருக்கிற தானியங்கள்ல கொஞ்சம் உங்களுக்கு தரேன் அப்படின்னு சொன்ன காலுக்காக கொஞ்சம் தானியத்தை அந்த ஆந்தை பாட்டிக்கு சாப்பிட கொடுத்துச்சு. ரொம்ப பசியில இருந்த அந்த ஆந்தை பாட்டியும் தனக்கு கிடைச்ச எல்லா தானியங்களையும் சாப்பிட்டாங்க. தம்பி, உனக்கு ரொம்ப நன்றிப்பா. உன்னாலதான் நான் இன்னைக்கு வயறார சாப்பிட்டேன். நான் உனக்கு ஏதாச்சும் செய்யணும்னு ஆசைப்படுறேன். உன்னோட விருப்பத்தை என்கிட்ட கேளுப்பா. ஆந்தை பாட்டி, எங்க வீட்டு முன்னாடி இருந்த ஆப்பிள் மரம் ரொம்ப காஞ்சு போயிடுச்சு. அதனால நாங்க இப்ப சாப்பாட்டுக்கே ரொம்ப கஷ்டப்படுறோம். நீங்க எங்களோட ஆப்பிள் மரத்துல நிறைய இனிப்பான ஆப்பிள் பழங்களை வர செய்வீங்களா? சரி தம்பி, நீ வீட்டுக்கு போ. நீ கேட்டபடியே உன் ஆப்பிள் மரம் தயாரா இருக்கும்.
அந்த வயசான ஆந்தை பாட்டி இப்படி சொன்னதுமே காலுக்காக ரொம்ப ஆர்வத்தோட தான் வீட்டை நோக்கி பறந்து போச்சு. ஆந்தை பாட்டி சொன்னபடியே காலுக்காகத்தோட ஆப்பிள் மரம் ரொம்ப பசுமையா மாறிடுச்சு. அந்த மரத்துல நிறைய இனிப்பான ஆப்பிள் பழங்களும் இருந்துச்சு. ராணி ராணி உள்ள என்ன செய்யற? சீக்கிரம் வீட்ல இருந்து வெளியே வா. ஐயோ காலு, இது நம்மளோட மரமா? என்னால நம்பவே முடியலையே. உடனே காலுக்காகமும் நடந்த எல்லா விஷயத்தையும் தான் மனைவி ராணி கிட்ட சொல்லுச்சு. 2 காகங்களும் தங்களோட ஆப்பிள் மரத்தை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அப்படியே காட்டுல ராத்திரி நேரம் வந்துச்சு. காலு, நாளைக்கு நாம மறுபடியும் அந்த ஆந்தை பாட்டி கிட்ட போலாமா? எதுக்காக ராணி? காலு, நம்மளோட வீடு ரொம்ப உடைஞ்சு போயிருக்கு. நம்மள கேலி செய்த இந்த காட்டுல இருக்கிற எல்லா பறவைகளை விடவும் நம்ம வீடு ரொம்ப பெருசா இருக்கணும். சரி ராணி, நீ தூங்கு. நாளைக்கே போய் அந்த ஆந்தை பாட்டி கிட்ட நம்ம விருப்பத்தை கேட்போம். அப்படியே மறுநாள் பொழுது விடிஞ்சது. 2 காகங்களும் தங்களோட ஆப்பிள் மரத்துல இருந்து கூடை நிறைய ஆப்பிள்களை பறிச்சுக்கிட்டு அந்த ஆந்தை பாட்டி இருக்கிற இடத்தை நோக்கி பறந்து போனாங்க. காலு, அந்த ஆந்தை பாட்டி எங்க இருக்காங்க? ராணி, அதுவும் அந்த மரக்கிளையில பாரு, அவங்கதான் ஆந்தை பாட்டி. என்னப்பா காலு, என்ன பாக்குறதுக்காக இவ்வளவு தூரம் வந்திருக்க? என்ன விஷயம்? ஆந்தை பாட்டி, அது ஒண்ணும் இல்ல. உங்களாலதான் எங்களுக்கு நிறைய ஆப்பிள் பழம் கிடைச்சிருக்கு. அதனாலதான் இந்த கூடை நிறைய இருக்கிற ஆப்பிள் பழங்களை உங்களுக்கு கொடுக்கலான்னு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ராணிக்காக அந்த ஆப்பிள் பழத்தை ஆந்தை பாட்டி கிட்ட கொடுத்துச்சு. ஆந்தை பாட்டியும் அந்த கூடையில இருந்த கொஞ்சம் ஆப்பிள் பழங்களை சாப்பிட்டாங்க. மகளே, என் பசிய தீத்த உன்னோட விருப்பத்தை நான் நிறைவேற்றணும்னு ஆசைப்படுறேன். சொல்லு, உனக்கு என்ன வேணும்? ஆந்தை பாட்டி, எங்களோட வீடு ரொம்ப உடைஞ்சு போயிடுச்சு. நீங்க எங்களுக்கு ஒரு பெரிய வீட்டை தரணும். சரி மகளே, நீ உன் வீட்டுக்கு போ. உன் ஆசை நிறைவேறி இருக்கும். ஆந்தை பாட்டி இப்படி சொன்னதுமே 2 காகங்களும் ரொம்ப சந்தோஷமா தங்களோட வீட்டை நோக்கி பறந்து போனாங்க. அந்த ஆந்தை பாட்டி சொன்னபடியே காகங்களுக்கு ரொம்ப பெரிய வீடு வந்திருந்துச்சு. திடீர்னு காகங்கள் பெரிய வீடு கட்டி இருக்கிறத கேள்விப்பட்ட மற்ற பறவைகள் காகங்களோட வீட்டுக்கு வந்தாங்க. காலு அண்ணா, திடீர்னு உங்களால எப்படி இவ்ளோ பெரிய வீட்டை கட்ட முடிஞ்சது? ஏ மீனு, எங்களால இவ்ளோ பெரிய வீட்டை கட்ட முடியாதுன்னு நான் நினைக்கிறேன். உங்களோட கண்ணு பட்டாலே எங்களோட வீடு நாசமா போயிடும். எல்லாரும் இங்க இருந்து போயிடுங்க. ஹே காலு, உனக்கு ரொம்ப திமிரு வந்துடுச்சு. நீ திடீர்னு பணக்காரனா மாறினதுனாலதான் இவ்ளோ அகங்காரமா பேசுற அப்படின்னு சொல்லிக்கிட்டே எல்லா பறவைகளும் தங்களோட வீட்டை நோக்கி பறந்து போயிட்டாங்க. இப்படியே சில நாட்கள் கடந்தது. காலு ராணியும் அந்த வீட்ல ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. காலு, எனக்கு ஒரு பொட்டி நிறைய தங்க காசுகள் வேணும். திடீர்னு நம்மளோட ஆப்பிள் மரம் மறுபடியும் காஞ்சு போயிட்டா நாம என்ன பண்றது? நீ சொல்றதும் சரிதான் ராணி. நாளைக்கே போவோம். அந்த ஆந்தை பாட்டி கிட்ட நம்மளோட விருப்பத்தை கேட்கலாம். அப்படியே மறுநாள் பொழுது விடிஞ்சது. காலுவும் ராணியும் வழக்கம் போல கூடை நிறைய ஆப்பிள் பழங்களை எடுத்துக்கிட்டு அந்த வயசான ஆந்தை பாட்டி கிட்ட போனாங்க. ஆந்தை பாட்டி, எங்களுக்கு இன்னும் ஒரே ஒரு விருப்பம் இருக்கு. அதை மட்டும் நீங்க நிறைவேற்றுவீங்களா? என்ன மன்னிச்சிடுங்க காகங்களே, எனக்கு இப்போ எந்த சக்தியும் இல்ல. உங்களோட விருப்பத்தை என்னால நிறைவேற்ற முடியாது. நீங்க எனக்கு ஒரே ஒரு உதவி செய்வீங்களா? நீங்க எனக்கு பல்லு வலிக்கான மருந்து கொண்டு வந்து தருவீங்களா? சரி ஆந்தை பாட்டி, நீங்க சொன்னபடியே செய்றோம். நீங்க இங்கே உட்கார்ந்துக்கோங்க, நாங்க சீக்கிரம் வந்துடுறோம் அப்படின்னு சொன்ன 2 காகங்களும் அந்த ஆப்பிள் பழத்தை எடுத்துக்கிட்டு அங்கிருந்து பறந்து போனாங்க. ஆந்தை பாட்டிக்கும் பல்வலிக்கான மருந்த வாங்கி கொடுக்கல. அப்படி 2 காகங்களும் ஒரு வழியா பறந்து தங்களோட வீட்டுக்கு வந்தாங்க. வீட்டுக்கு வந்த காகங்களுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி காத்துக்கிட்டு இருந்துச்சு. அவங்களோட பெரிய வீடு அப்படியே உடைஞ்சு போய் இருந்துச்சு. ஆப்பிள் மரமும் காஞ்சு போயிடுச்சு. அந்த நேரத்துல அந்த வயசான பாட்டி 2 காகங்கள் முன்னாடியும் தோன்றினாங்க. ஏ காகங்களே, உங்களுக்கு எல்லா வசதியும் வந்ததுமே திமிரு அதிகமாகிடுச்சு. உதவுற குணமும் உங்ககிட்ட இருந்து போயிடுச்சு. அதனாலதான் உங்களுக்கு கொடுத்ததை எல்லாம் நான் மறுபடியும் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆந்தை பாட்டி அங்கிருந்து மறைஞ்சு போயிட்டாங்க. தங்களோட தப்ப நினைச்சு 2 காகங்களும் ரொம்ப வருத்தப்பட்டு அழுதாங்க. குழந்தைகளே, இந்த கதையில இருந்து நாம என்ன கத்துக்கலாம்னா, வாழ்க்கையில நாம எவ்வளவு உயர்ந்த இடத்துக்கு போனாலும் அகங்காரமும் திமிரும் நம்ம கிட்ட வரவே கூடாது. நாம எப்போதுமே பழைய நிலைமைய மறக்கவே கூடாது.